ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் மார்க்கெட் சென்ஸ். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒரு கம்பெனி சூஸ் பண்ணி அதோட வேல்யூவேஷன் எப்படி செக் பண்ணுறது, என்னெல்லாம் ரேஷியோஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணுறது, அந்த கம்பெனி அண்டர் வேல்யூடா, கரெக்டான வேல்யூவேஷனில் இருக்கிறா இல்லை ஓவர் வேல்யூடா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. உங்களுக்கு இந்த சேனலில் உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், அப்புறமா இன்சூரன்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த வேல்யூவேஷன் செக் பண்ணுறதுக்காக நான் இப்போ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் பவர் எக்யூப்மெண்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த சுப்ரீம் பவர் எக்யூப்மெண்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷன் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு இந்த வேல்யூவேஷன் செக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரேஷியோ பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டு சேல்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் டு சேல்ஸ் பார்த்திங்கன்னா 8.24 இருக்குது. இந்த ப்ரைஸ் டு சேல்ஸ் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, ஷேர் ப்ரைஸ் இருக்கு இல்லையா. ஸோ கரண்ட்லி இப்போ பார்த்திங்கன்னா 353 ரூபீஸில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த 353 டிவைடட் பை சேல்ஸ் பர் ஷேர். இந்த சேல்ஸ் பர் ஷேர் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, ஓவர் டோட்டல் ரெவன்யூ, ஒரு இந்த கம்பெனியோட இந்த ஃபினான்ஷியல் இயரோட டோட்டல் ரெவன்யூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அது நம்ம போடும்போது அங்கே எவரி இண்டிவிஜுவல் ஷேருக்கு வந்து எவ்வளவு சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூவை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ஷேர் ப்ரைஸை வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம அப்படி டிவைட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற வேல்யூ தான் பார்த்திங்கன்னா 8.24 அப்படிங்கிறது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டு சேல்ஸ். நம்ம அப்புறமா பார்க்க போகிறது ப்ரைஸ் டு புக் வேல்யூ. இங்கே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 12. ஸோ இந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதில் புக் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஒரு சிம்பிள் டேர்ம்ஸில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, பர்டிகுலர்லி இந்த சுப்ரீம் பவர் எக்யூப்மெண்ட் ஒரு கம்பெனி இருக்குது இல்லையா. ஸோ இன்கேஸ் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த கம்பெனி மொத்தமாக அவங்களோட கடன், அவங்களுக்கு இருக்கிற டெப்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி, ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி மொத்தமாக லிக்விடேட் பண்ணுறாங்கன்னா, அப்போது வந்து டேபிளில் வரப்போகிற காசு தான் பார்த்திங்கன்னா அந்த புக் வேல்யூ அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த கம்பெனியோட புக் வேல்யூ பார்த்திங்கன்னா இங்கே வந்து அரௌண்டு போட்டுடலாம். புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 29.7. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட புக் வேல்யூ. இந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கம்பெனியோட ப்ரைஸ், அதாவது கரண்ட்டில் என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 353 ரூபீஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ரைஸு டிவைடட் பை 29.6 அப்படின்னு நம்ம போடும்போது நமக்கு கிடைக்க போகிற வேல்யூ பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூ அரௌண்ட் 12 ரூபீஸ். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் 1 ரூபி, அதாவது 12 ரூபி நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா அதோட புக் வேல்யூ வந்து 1. அதாவது 1 ரூபி 12 டைம்ஸ் வந்து புக் வேல்யூக்கு அதிகமாக நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனியில் பே பண்ணி வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த ப்ரைஸில் அரௌண்ட் 353 ரூபீஸில் நீங்கள் வாங்க ரெடியாக இருக்கீங்கன்னா, இந்த ப்ரைஸ், அதாவது இந்த புக் வேல்யூவை விட அதிகமாக 12 மடங்கு அதிகமாக கொடுத்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக் நீங்கள் வாங்க ரெடியாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது அதோட அர்த்தம். அப்புறமா P/E. இந்த P/E ரேஷியோ அப்படிங்கிறது பொதுவாக வந்து ரொம்ப காமனாக எல்லாருமே செக் பண்ணுறது, ரொம்ப காமன் அண்ட் ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு ரேஷியோவும் கூட. இந்த P/E ரேஷியோ அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, ப்ரைஸ், இதுவுமே ஸ்டாக்கோட ப்ரைஸ் டிவைடட் பை ஏர்னிங் பெர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏர்னிங் பெர் ஷேர் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது டேக்ஸ் எல்லாம் கட்டின அப்புறமா பேட்டுன்னு சொல்லுவாங்க, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ அந்த இதான் பார்த்திங்கன்னா ஏர்னிங் பெர் ஷேர். இங்கே பார்த்திங்கன்னா ஏர்னிங் பெர் ஷேர் ஃபார் லாஸ்ட் வருஷத்துக்கு ஏர்னிங் பெர் ஷேர் பார்த்திங்கன்னா 5.60. ஸோ ப்ரைஸ் டிவைடட் பை ஏர்னிங் பெர் ஷேர் நம்ம போடும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா P/E ரேஷியோ அப்படிங்கிறது. ஸோ இன்னொரு ரேஷியோ, ரொம்ப முக்கியமான ரேஷியோ நம்ம பார்க்கணும் அப்படின்னா PEG அப்படின்னு சொல்லுவாங்க. PEG ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, நம்ம P/E ரேஷியோ சொல்லியிருந்தால இந்த P/E ரேஷியோ 63.1 அதை வந்து ஏர்னிங் பர் ஷேரால் டிவைட் பண்ணுவாங்க. அதாவது ஏர்னிங் பர் ஷேருங்கிறது இப்போ வந்து லாஸ்ட் இயர் மட்டும் இருக்குது. ஸோ இந்த ஏர்னிங் பர் லாஸ்ட் இயர் எடுக்காமல் நீங்கள் வந்துட்டு ஏர்னிங் பர் EPS ஃபார் லாஸ்ட் 5 இயர்ஸ் கூட எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு 3 இயர், 5 இயர், அந்த மாதிரி ஏர்னிங் பர் ஷேர் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் வந்துட்டு டிவைட் பண்ணும்போது, அதாவது
P/Eயால் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா PEG ரேஷியோ அப்படிங்கிறது. ஓவராலாக இந்த PEG ரேஷியோ 1 இருந்தால் ஃபேர்லி வேல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அதுவே 1க்கு கீழே PEG ரேஷியோ இருந்துச்சுன்னா அண்டர் வேல்யூடுன்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து PEG ரேஷியோ வந்து 1க்கு மேலே இருக்குது, 2, 3 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது, இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெட்ரிக் சொல்லுது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ப்ரைஸ் டு சேல்ஸு, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸு, ப்ரைஸ் டு புக் வேல்யூ, PEG ரேஷியோ, இது நாலுமே பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷன் செக் பண்ணுற ரேஷியோ. இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். பட் இதை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கணுன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு ரேஷியோ எடுக்கும்போது அதை எப்படி நீங்கள் வந்துட்டு கம்பேர் பண்ணி அது எஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை லிங்கில் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் போய் பார்க்கலாம். அதை திருப்பி ஒரு வாட்டி கூட நான் ரிப்பீட் பண்ணோன்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ரேஷியோவை நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் P/E ரேஷியோ 63.1 அப்படிங்கும்போது வந்துட்டு அது வந்து உங்களுக்கு ஒரு எந்த ஒரு மீனிங்குமே கொடுக்க மாட்டேங்குது. பட் PEG ரேஷியோ 1க்கு கீழே இருக்குன்னா அண்டர் வேல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எடுத்துக்க முடியும். பட் நீங்கள் ஸ்டாக் PE பார்த்தீங்கன்னா 63.1 அப்படி ஒரு சிங்கிள் வேல்யூ இருக்கும்போது கம்பேர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை வந்து இதோட காம்படிட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பியர்ஸ் கிளிக் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா சைமன்ஸ், ABB, பெல் இதெல்லாமே இதோட காம்படிட்டர்ஸ்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இவங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் பவரோட PEG வந்து 0.58. ஸோ அது நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இது இன்னொரு கம்பெனியோட நீங்கள் அதோட காம்படிட்டரோட கம்பேர் பண்ணி இந்த PEG கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் வந்து கண்டிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா P/E ரேஷியோ சுப்ரீம் பவருக்கு 63.08. ஸோ அதோட காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த வந்து அதோட காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த பர்டிகுலர் P/E ரேஷியோ நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே சமயத்தில் அதோட இண்டஸ்ட்ரியல் PE பாருங்கள், இண்டஸ்ட்ரிக்கு ஒரு PE இருக்குது பார்த்தீங்கன்னா 61.3. ஸோ இதோட நம்ம கம்பேர் பண்ணுறது மூலமாகவும் இந்த கம்பெனி வந்து அண்டர் வேல்யூடாக இருக்கா ஓவர் வேல்யூடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நான் இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி அண்டர் வேல்யூடாக இருக்கா இல்லை ஓவர் வேல்யூடாக இருக்கிறதா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கான ரேஷியோஸ். இது மட்டுமே ஒரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை வந்து அசஸ் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து வேல்யூவேஷன் மெட்ரிக் அப்படிங்கிறது கடைசியாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் போயிட்டு ஒரு கம்பெனியை அது அண்டர் வேல்யூடாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஏர்னிங் பர் ஷேர் கம்மியாக இருக்கும்போது P/E ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து EPS அதிகமாக இருந்து ப்ரைஸ் வந்து அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு P/E ரேஷியோ அதிகமாக இருக்கும். இன்கேஸ் ப்ரைஸ் ஒரு லெவலில் இருக்குது, அந்த ப்ரைஸை விட ரொம்ப கம்மியாக அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த EPS பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ கூட P/E ரேஷியோ கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம இப்போ பார்த்த ரேஷியோஸ் எல்லாமே வேல்யூவேஷன் செக் பண்ணுறதுக்கான ரேஷியோஸ் மட்டும்தான். ஸோ இதை நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக் பிக் பண்ணுறீங்க, அதோட ஃபண்டமெண்டல்ஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ், அதோட கடன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது, ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது, அதை பற்றி மொத்தமாக ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஸ்டெப்பாக தான் அதோட வேல்யூவேஷன் நீங்கள் செக் பண்ணணும். ஒரு கம்பெனி நல்லா இல்லாமல் இருக்குது பட் வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கிறதுங்கிற காரணத்துக்காகவே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு கம்பெனி ஒரு ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி வேல்யூவேஷன் ரொம்ப பாட்டமில் இருக்குன்னு வாங்கலாம். இல்லைன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி கம்பேரிட்டிவ்லி வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கும்போது கூட வாங்கலாம். பட் இதெல்லாமே டிசிஷன்ஸ் தான். ஸோ இது வந்து வேல்யூவேஷன் செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பட் இதுவே ஒரு முழுமையான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கிடையாது. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் பற்றி ஆல்ரெடி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.